ஐபிசி பக்தி வழங்கும் மகா சிவராத்திரி 2026 சிறப்பு நிகழ்ச்சிகள். டைட்டில் ஸ்பான்சர் ஸ்ரீ காயத்ரி டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் 8977328181. உங்கள் கைலாய யாத்திரையை முன்பதிவு செய்யுங்கள். பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ். லெட் த செலிப்ரேஷன் பிகன். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். சுப்ரீம் பர்னிச்சர், ட்ரூலி ஸ்டைலிஷ். ஹெல்த் பார்ட்னர் கயல் அக்ரோ ஃபுட்ஸ். ஆரோக்கியமும் பாரம்பரியமும் நிறைந்த கயல் செக்கு கடலை எண்ணெய். இந்த திருமுறை எந்த சூழல்ல பாடப்பட்டது? நால்வர் பெருமக்கள் நமக்கு இருக்கிறாங்க. இதே தமிழ்நாட்டுல பிறந்தவங்க தான் இறைவனை வழிபாடு செய்து இன்றைக்கு நாம் அவர்களை வணங்கி கொண்டிருக்கிறோம். திருஞான சம்பந்த பெருமான், திருநாவுக்கரச பெருமான், சுந்தரமூர்த்தி பெருமான், மாணிக்க வாசகர். நம்ம திருவாசகத்திற்கு உருகாதார், ஒரு வாசகத்திற்கு உருகார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த திருவாசகத்தை பாடினவர் யார்? அதுக்கு உருகல் அப்படின்னா வேற எதுக்குமே உருக முடியாது. அவர் எப்படி உருகி பாடியிருப்பார்? அவரையெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், நாம் வழிபடுவதற்கு உரியவர்கள். பெருமானை நேரடியாக கண்டு, சிவராத்திரிக்கு நாம சிவலிங்கத்துக்கு முன்னாடி இருந்து, பெருமானுக்கு முன்னாடி இருந்து அவரை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவர்களுக்கு பெருமான் நேரடியாக வந்து காட்சி கொடுத்தார். அப்படி நேருக்கு நேராக பாடிய பதிகங்கள் எல்லாம் நம்ம பாடணும் இல்லையா? அந்த பாடல்கள் எல்லாம் பாடணும் இல்லையா? நம்ம ஞான சம்பந்த பெருமான் அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டு வந்தார். அவருடைய பிறவினுடைய நோக்கமாகவே இருந்தது, அவதார நோக்கமாகவே இருந்தது என்ன அப்படின்னா, பாண்டிய நாட்டுல சமணம் சூழ்ந்திருக்கு, சைவம் இல்லாம போச்சு. அது மீண்டும் நம்முடைய சமயத்தை, நம்முடைய வழிபாட்டை, சிவ வழிபாட்டை, சிவ பரத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக தான் வந்தார். அந்த ஒரு சூழல் நடக்கக்கூடிய நேரத்துல திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்த பெருமானும் ஒரே காலத்தவர்கள், ஒன்றாக பயணித்தவர்கள். திருமறை காட்டுல இருக்காங்க. அப்ப பாண்டிய நாட்டுல இருந்து வந்து நீங்க வந்து கூட்டிட்டு போங்க, உங்களை வந்து மதுரைக்கு வர சொல்லியிருக்காங்கன்னு சொன்ன உடனே நான் வரேன்னு சொல்லியாச்சு. அப்ப அப்பர் பெருமான் சொல்றாரு, நாளும் கோளும் சரியில்லை, இந்த சமணர்கள் நல்லவங்களும் கிடையாது. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கூறும் நாவே முதலாக, கூறும் கரணம் எல்லாம் நீ. தேரும் வகை நீ, திகைப்பு நீ, தீமை நன்மை முழுதும் நீ. வேறோர் பரிசு இங்கு ஒன்று இல்லை, மெய்மை உன்னை விரித்துரைக்கில். தேரும் வகை என் சிவலோகா, திகைத்தால் தேற்ற வேண்டாவோ. எல்லாம் வல்ல பரம்பொருளின் திருஅருட்கருணையினாலே மிக அற்புதமான திருநாள் இந்த மகா சிவராத்திரி வேளையிலே நாமெல்லாம் சிவபரம்பொருளின் திருவடி கீழ் இருந்து பெருமானை தியானித்து கொண்டும் வணங்கி கொண்டும் போற்றி கொண்டும் இருக்கக்கூடிய அற்புதமான வேளை. அதற்காகவே நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த திருமுறைகளை பற்றி இன்றைய நாள் நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். நாம் தமிழர்கள் இல்லையா, தமிழ்நாட்டில் இருக்கிறோம். நமக்குன்னு ஒரு பக்தி முறை இருக்குது, வழிபாட்டு முறை இருக்குது, நமக்குன்னு ஒரு இசை மரபு இருக்குது. இந்த முத்தமிழ் என்று சொன்னாலே இயல், இசை, நாடகம். அந்த இசைத்தமிழுக்கு பண்கள் தான் நமக்கு அடிப்படை. எல்லாமே அந்த பண்கள் தான். அதை முழுமையாக நாம் பார்க்கக்கூடிய இடம் நம்முடைய சைவம், குறிப்பாக பன்னிரு திருமுறை. அதற்கு ஒரு சிறப்பு அளித்தார் போல இந்த காலச்சூழலாம் நடைபெறுகின்றது. இந்த வேளையில் தான் நாம் வந்து திருமுறைகளை இன்னும் சிறப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். நாம் வந்து என்னென்னத்தையோ அறிந்து கொள்வதற்கு ரொம்ப ஆசையா இருக்கிறோம், நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படியெல்லாம் நினைக்கிறோம். ஆனா நமக்குன்னு ஒரு மரபு இருக்கு இல்லையா, அதை என்றைக்கு தெரிந்து கொள்வது? இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் என்ன அப்படின்னா, நாள்தோறும் சிவாலயத்துக்கு போக முடியலன்னா கூட இந்த சிவராத்திரி அன்னைக்காவது நாம முழுசா கண் விழித்து இருந்து நம்ம அருள் பெற்றணும். நமக்கு பல்வேறு வகையான வேண்டுதல், ஏன்னா நம்ம எல்லாருக்குமே அப்படித்தான் இருக்கு. ஏதாவது இயல்பாகவே நமக்கு ஏதாவது ஒரு பலனை எதிர்பார்த்து கோயிலுக்கு போகக்கூடிய அல்லது வேறு ஏதாவது வேலை செய்யக்கூடிய ஒரு மனநிலைக்கு நாம வந்துட்டோம். காரணம் காலச்சூழல் அப்படி நம்மளை தள்ளிட்டு இருக்கு இல்லையா? அந்த வகையில் இந்த சிவராத்திரியாவது நாம முழுதா கடைபிடிக்கணும், வழிபடணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். இது பல்வேறு வகை. ஒரு கோயிலில் போய் நாம் உட்காந்துருப்போம், இல்லை வேற எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க, ஆன்மீகம் சார்ந்த நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க அப்படின்னா அங்கே போய் இருக்க நினைக்கிறோம். இது எல்லாம் சிறப்பானது. இந்த சிவராத்திரி முழுவதும் நாம் என்ன செய்கின்றோம்னா, பெருமானை நினைத்து கொண்டு இருக்கணும். அதுதான் முதல் அடிப்படை. அதுதான் நமக்கு இந்த மௌன விரதம்லாம் சொல்லி தந்தாங்க இல்லையா? ஏன் மௌன விரதம் சொல்லி தந்தாங்க அப்படின்னா, இந்த வாய் பேசுவதை தவிர்க்க என்ன ஆகும் அப்படின்னா, மனம் அடங்க ஆரம்பிக்கும். நாம வெளியில புறத்துல செய்யக்கூடிய அத்தனையும் எதற்கான பயிற்சி அப்படின்னா, நம்ம அகத்துல நாம அமைதிப்படுவதற்காக தான். நம்மளுடைய மனது அமைதியாக தெளிவாக இருந்தா நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதற்காக தான் நம்மளுடைய பெரியவர்கள் ஒரு கோயிலை கட்டி எல்லா இடத்துலையும் போய் நம்ம ஒழுங்கா இருக்க முடியாது, அந்த கோயிலுக்குள்ள போகும்போதாவது நாம அமைதியா இருப்போம், இயல்பாகவே நம்ம மனது வந்து அமைதியாகும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சூழலை நமக்கு அமைத்து தந்திருக்காங்க. திருமுறையினுடைய சிறப்பை நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த சிவராத்திரியோட மிக முக்கியமான நேரமா பெரியவங்க நமக்கு சொல்றது என்ன அப்படின்னா, லிங்கோத்பவ காலம்னு சொல்லுவோம். அந்த உச்சி வேளையில வரும், பகல்ல போல இரவுல அந்த நள்ளிரவு பகுதியில் வரும். என்ன அப்படின்னா, சுவாமி வந்து பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும்
காட்சி கொடுத்த நேரமாக. என்ன அப்படின்னா, அவங்க இருவரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எல்லாருக்குமே ஒண்ணு இருக்கு இல்லையா? ஒரு கொஞ்சம் பணம் கிடைச்சாலும், இல்ல ஏதோ ஒரு புகழ் கிடைச்சாலும், என்ன விட இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இயல்பாகவே நமக்கு இருக்கு. இந்த ஆணவம் இருக்கும் இல்லையா? யான், எனதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதெல்லாம் நமக்குள்ள இருந்துகிட்டு நம்மள ஒரு நிலையிலே இருக்க விடாது. எனக்கு மேல யார் இருக்கா? அப்படிங்கிற எண்ணம் இயல்பாகவே நமக்கு உண்டு. அவங்களுக்கு படைத்தல், காத்தல் அப்படிங்கிற ஒரு தொழில் எங்ககிட்ட இருக்கு. நான் தான் இந்த உலகத்த படைக்கிறேன். நீ என்னதான் படைச்சு குடுத்தாலும் நான் தான் இந்த உலகத்த காப்பாத்துறேன். இதெல்லாம் ஏதோ அவங்களுக்கு சண்டை இல்ல. நம்ம மனதுக்குள்ள இருக்கலாம் இது இது எல்லாமே தான். நமக்கு தான் அந்த அறிவுரை தான் அது. அப்படி இருக்கும் பொழுது, உலக படைப்புகள், காத்தல் எல்லாம் ஸ்தம்பிக்கும்போது, இறைவன் வந்து அவன் தான். "விண்ணுலகும் மண்ணுலகும் உம்மதே ஆட்சி" அப்படின்னு அற்புதமா சுந்தரமூர்த்தி பெருமான் சிவபெருமான பாடுவார். அப்ப பிரச்சனைகள் வரும்போது தீர்க்க வேண்டிய கருணாமூர்த்தி, நீதியாக சுவாமி தான் இருக்காரு இல்லையா? அவரு ஒரு அக்கினி தூணாக விண்ணுக்கும் மண்ணுக்கும் நிற்கிறார். இவங்க அதிசயித்து போறாங்க. என்னடா இது நாம தான் பெரிய ஆள்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு மேல ஏதோ ஒண்ணு இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து அப்ப பார்க்குறாங்க. அப்ப அசரீரியா குரல் மட்டும் கேட்குது. சரி உங்கள்ல யாரு பெரியவங்க அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. இந்த அக்கினி தூண் இருக்கு இல்லையா? விண்ணுக்கும் மண்ணுக்கும். அப்ப நீங்க போய் யாரு முடியை பார்க்கிறீர்களோ, யாரு அடியை பார்க்கிறீங்களோ, அவங்க பெரிய நீங்க தான் கடவுள், பரம் அப்படின்னு சொல்லியாச்சு. உடனே பிரம்மா என்ன பண்றாரு அப்படின்னா, அன்னப்பறவை வடிவெடுத்து மேல போறார். விஷ்ணு என்ன பண்றாரு அப்படின்னா, வராக அவதாரம் எடுத்து, பன்றி அவதாரம் எடுத்து அப்படியே உள்ள போயிட்டே இருக்கார். பாதாளத்தை பிளந்து கொண்டு போயிட்டே இருக்காரு. பல யுகங்களா அப்படிலாம் போகுது. காலம். என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஆணவத்தினால் இறைவனை நோக்கி போறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு செயலை செய்றோம் அப்படின்னா, அதை கண்டிப்பாக அதில் வெற்றி நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி நமக்கு. அப்படி போனதுக்கு அப்புறம் ஒரு தாழம்பு பெருமானுடைய சடாமுடியிலிருந்து வந்தது. அதை பார்த்த பிரம்மா, "நீ வந்து பொய் சாட்சி சொல்லு. இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். இருந்தாலும் இன்னைக்கு சொல்லி நம்ம எதுக்காகன்னு சொல்றோம்." அப்படி வந்த உடனே பொய் சாட்சி சொல்லியாச்சு தாழம்பு. அதனால சிவபூஜையில இடம் கிடையாது. அதேபோல விஷ்ணு என்ன பண்றாரு, திருமால் உள்ள போயிட்டு, "என்னால முடியலன்னு" சொல்லிட்டு மேல வந்த உடனே இறைவன் அவருக்கு அருளை கொடுத்ததாக நமக்கு அந்த காலம் தான் இந்த சிவராத்திரியாக இருக்கின்றது. பல்வேறு அதிசயங்கள், அற்புதங்கள் நிகழ்ந்த காலமாகவும் இது கருதப்படுகின்றது. பெரியவங்க நெறைய நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுல குரங்கு பூஜை பண்ணது, தெரியாம பண்ணது, அதனால அருள் கிடைச்சது. இதெல்லாம் நமக்கு நெறைய நம்ம ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் நாம கேட்கக்கூடிய செய்திகள் தான். முழுசா என்ன அப்படின்னா, சிவபெருமான் முழுமுதற் கடவுள். அவரை வணங்கினால் நமக்கு எல்லா வகையான துன்பங்களும் நீங்கும். அதற்கும் மேலாக இந்த பிறவி என்பது அறுக்கப்படும் என்கின்ற அற்புதமான ஒரு உயர்ந்த சிந்தனையை இந்த சிவராத்திரி நமக்கு தருவதாக இருக்க வேண்டும். அந்த ஒரு சிந்தனை நமக்கு இருந்தது அப்படின்னா, நாம நிச்சயமா பொய் சொல்ல மாட்டோம். வேற ஏதாவது செயல்கள்ல ஈடுபட மாட்டோம். முக்கியமாக நாம் இன்பமாக இருப்போம். ஏன் அப்படின்னா, இந்த பெருமானை வணங்கியவர்கள் எந்த சூழல்ல வணங்கியிருக்காங்க? இந்த திருமுறைய பத்தி சொல்லணும்னு சொன்னோம். இந்த திருமுறை எந்த சூழல்ல பாடப்பட்டது? நால்வர் பெருமக்கள் நமக்கு இருக்கிறாங்க. இதே தமிழ்நாட்டுல பிறந்தவங்க தான். இறைவனை வழிபாடு செய்து இன்றைக்கு நாம் அவர்களை வணங்கிக் கொண்டிருக்கிறோம். திருஞான சம்பந்த பெருமான், திருநாவுக்கரச பெருமான், சுந்தரமூர்த்தி பெருமான், மாணிக்க வாசகர். நம்ம திருவாசகம், திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த திருவாசகத்தை பாடினவர் யார்? அதுக்கு உருகல அப்படின்னா வேற எதுக்குமே உருக முடியாது. அவர் எப்படி உருகி பாடியிருப்பார்? அவரையெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எத்தனையோ வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், நாம் வழிபடுவதற்கு உரியவர்கள். பெருமானை நேரடியாக கண்டு சிவராத்திரிக்கு நாம சிவலிங்கத்து முன்னாடி இருந்து, பெருமானுக்கு முன்னாடி இருந்து அவரை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவர்களுக்கு பெருமான் நேரடியாக வந்து காட்சி கொடுத்தார். அப்படி நேருக்கு நேராக பாடிய பதிகங்கள் எல்லாம் நம்ம பாடணும் இல்லையா? அந்த பாடல்கள் எல்லாம் பாடணும் இல்லையா? நம்ம அற்புத தமிழ்ல அழகா தேவாரம், திருவாசகம், திருமுறை, பெரிய புராணம் அப்படியெல்லாம் இருக்கு. அதுல இன்றைக்கு ஓதுவாமூர்த்திகளும் நமக்கு பாட போறாங்க. அந்த பதிகங்களை பத்தி, பாடல்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டுல பிற சமயங்கள் வந்தது. இந்த சமணம் போன்ற சமணம் தான் வந்தது. வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த மொழிக்கு இடர்பாடு, யாருமே வழிபட முடியல. சிவபெருமான் வழிபாட இல்லாம செஞ்சாங்க. இப்படியெல்லாம் இருந்தது. மன்னனை தன்வசம் வச்சிருந்தாங்க. அந்த நேரத்துல இப்படியே போக்கூடாது. இந்த நாடு தமிழ்நாடு. இங்க இருக்கக்கூடிய சமயம் சைவம். இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான், அங்கேயர்க்கண்ணி அம்மை உடனாய ஆலவாய் சொக்கநாத பெருமான் இருக்கு. இந்த வழிபாடெல்லாம் போயிரலாமா? அதெல்லாம் இல்லாம இருந்தா என்ன ஆகுறதுன்னு சொன்ன உடனே 3 தாய் தவம் செய்ததால் திருஞான சம்பந்த பெருமான் அவதரித்தார் என்று சொல்வார்கள். முதல்ல அவங்களுடைய அம்மா பகவதி அம்மையார். இன்னொருத்தவங்க யாரு அப்படின்னா, பாண்டிய நாட்டின் பேரரசியாக இருக்கக்கூடிய மங்கையர்க்கரசியார். மங்கையர்க்கரசியாருக்கு அற்புதமான சிறப்பு நமக்கு உண்டு. எங்கள் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாரு தெய்வ சேக்கிழார் பெருமான். அவங்க எங்கேருந்து போனவங்க அப்படின்னா, அவங்க சோழ நாட்டின் இளவரசியாக இருந்த வளவர்கோன் பாவை. அவங்க பாண்டிய நாட்டுக்கு
திருமணமாகி கூன்பாண்டியனுக்கு போகும்போது தான் அவங்க பார்க்குறாங்க, இப்படி இந்த பாண்டிய நாடு பெருமான் வந்து திருவிளையாடல் நடத்திய எல்லாமல்ல சித்தனாக இருந்த இந்த பாண்டிய நாட்டுல சைவ சமயம் இல்லாம போச்சு, சிவ வழிபாடு இல்லையே, என்ன செய்யறது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க தவம் இருக்கிறாங்க. மூன்றாவதாக ஒரு தாய் தவம் இருந்தால் அவள் நம் எல்லோருக்கும் தாய். தமிழ் தாயும் தவம் இருந்தால் திருஞான சம்பந்த பெருமான் வர வேண்டும் என்று. அப்படி அவர் வந்துதான் வந்த உடனேயே 3 வயது ஆகின்றது. அவங்க அப்பா வந்து எங்கன்னா சீர்காழி இருக்கு இல்லையா, தோணிபுரநாதரை நாள்தோறும் பூஜை செய்யக்கூடியவர். அவர் ஒரு நாள் கோயிலுக்கு போகும்போது 3 வயதுல குழந்தை அடம் பிடிக்குது. திருஞான சம்பந்த பெருமான் அடம் பிடிக்கிறார், நானும் கோயிலுக்கு வருவேன், நானும் கோயிலுக்கு வருவேன் அப்படின்னு. இல்லை ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நம்ம குழந்தைகள் கோயிலுக்கு வரேன்னு சொன்னா உடனே கூட்டிட்டு போயிருங்க. அதை விட்டுட்டு இன்னைக்கு நீ வேண்டாம் குழந்தை என்ன கூட்டிட்டு போறது அப்படியெல்லாம் இருக்காதீங்க. ஏன்னா இன்றைய சூழல்ல குழந்தைங்களை நாம எத்தனையோ இடங்களுக்கு கூட்டிட்டு போறதுக்கான நாம சொல்ல வேண்டாம், அவங்களே கிளம்பிடுவாங்க. ஒரு தொலைக்காட்சியில ஒரு விளம்பரத்தை பார்த்தா எனக்கு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போங்க, இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போங்க, இது அப்படி இருக்கும், இது அப்படி இருக்கும், விளையாட போறது, அந்த மாதிரி எல்லாம் குழந்தைகள் நிறைய போக ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்குள்ளே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கைபேசியிலே. அந்த மாதிரி சூழல்ல குழந்தைங்களுக்கு ஒன்று சொல்ல தெரியாது. எனக்கு மனது அழுத்தமா இருக்கு, ஏதாவது பாட்டு கேட்டால் சரியா போயிடும். நாமெல்லாம் ஏதாவது மனது அழுத்தமா இருந்தால் கோயிலுக்கு போறோம், இல்லை ஏதாவது ஒரு இடங்களுக்கு போறோம், இல்லை ஏதாவது பாட்டு கேட்குறோம். குழந்தைங்களுக்கு அது சொல்லவே முடியாது, சொல்ல தெரியாது. ஏன்னா நிறைய அழுத்தங்களை குழந்தைங்களுக்கு இந்த சூழல்ல வந்தாச்சு. இப்போ இயல்பாகவே ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போய் குழந்தைகளை பழக்கப்படுத்துங்க. இந்த சிவராத்திரி எல்லாம் நீங்க கூட்டிட்டு போங்க. கண் விழிச்சிட்டு குழந்தை கண் விழிச்சுட்டே இருக்கணும் இல்லை, சிவசிவா அந்த நாதம் செவியில் கேட்கும், குழந்தை அற்புதமா தூங்கட்டும். பத்திரமா எங்க போனாலும் கோயிலுக்கு போகணும் ஏதோ போய் பார்த்தே ஆகணும் அடிச்சு தள்ளிக்கிட்டு அப்படிலாம் போகாம, சுவாமி எங்க இருந்தாலும் நம்மை அறிந்து கொள்வார். அதுதான் வழிபாட்டினுடைய சிறப்பு. சுந்தரர் அற்புதமா பாடுவார், எங்கேனும் இருந்து உன் அடியேன் உனை நினைந்தால் அங்கே வந்து என்னோடும் உடனாகி நின்று அருளி, இங்கே என் வினையை அறுத்திட்டு எனையாலும் கங்கா நாயகனை கழிப்பாலை மேயவனேன்னு பாடுவார். எங்கே இருந்துகிட்டு சுவாமியை வந்து நினைச்சா கூட அவர் நமக்குள்ள வந்து அருள் செய்வார். அதுக்கு அன்பா அவரை நினைச்சா போதும். அதனால கோயில்ல இருங்க. ஆனா கோயில்ல இந்த பார்த்துட்டே ஆகணும் அப்படின்னு இயல்பா எல்லாமே இயல்பா நடக்கும். நாம வந்து ரொம்ப கோவப்பட்டோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. வழிபாடு என்பது நிதானமா பொறுமையா இருக்கணும், அதுதான் வழிபாடு. அப்ப அப்படி வந்து நம்ம குழந்தைங்களை கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும். அப்படி ஒரு 3 வயது குழந்தையா இருக்கக்கூடிய திருஞான சம்பந்த பெருமான் கோயிலுக்கு நானும் வர்றேன் நானும் வரேன்னு சொன்ன உடனே அழுது தேம்புறாரு. 3 வயசு குழந்தை அழுகுது. சரி வான்னு சொல்லி அப்பா கூட்டிட்டு போன உடனே அவர் குளக்கரையில் அவரை குழந்தைய உட்கார வச்சுட்டு அப்படியே அவர் வந்து நீரில மூழ்கி தியானம் பண்றார். அப்போ குழந்தைக்கு ஒரு பசி வந்தது. பசி வந்த உடனே யாரும் இல்லை இல்லையா, அப்பாவும் தண்ணிக்குள்ள மூழ்கி தியானம் பண்ணிட்டு இருக்கார். தோணிபுர சிகரம், இன்றைக்கு நீங்க சீர்காழிக்கு போனீங்க அப்படின்னா தோணிபுரநாதர் மேலே சட்டைநாதர் இருப்பார், கீழே வந்து சுவாமி இருப்பார். அந்த கோபுரம் ரொம்ப அற்புதமா இருக்கும். சட்டைநாதரை பார்க்கணும்னா நீங்க மேலே ஏறி போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும். அப்படி அந்த தோணிபுர சிகரத்தை பார்த்து அம்மே அப்பா என்று அழுது அருளினார் என்று தெய்வ சேக்கிழார் பதிவு செய்வார். அந்த ஏன்னா அவங்க அம்மா அப்பா நினைச்சு அழுகல, ஒரு தோணிபுர சிகரத்தை கோயில் கோபுரத்தை பார்த்து அழுததுனால விடையின் மேல சுவாமி அம்பாலும் காட்சி தர்றாங்க, உமையம்மையும் பெருமானும் காட்சி தர்றாங்க. ஏன் சுவாமி கிட்ட போய் நம்ம அழுது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கணும் ஏன் பாடி கொடுத்தாரு அப்படின்னா, அந்த காதல் என்பது அன்பு. அன்பால நாம எதை செஞ்சாலும் அதுக்கு ஒரு பலன் உண்டு. வள்ளுவ பெருமான் சொன்னார் இல்லையா, அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தான் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அதை நம்ம கட்டுப்படுத்தவே முடியாது. நாம அன்பால இறைவனை வணங்கும் போது அவனுக்கிட்டேருந்து அவனுக்கு எந்த தடையும் இருக்காது, அவன் வந்துருவான். எப்படி ஒரு கன்றை பார்த்து ஒரு தாய்ப்பசு ஓடி வருமோ அதுபோல நம்ம அன்போடு இருக்கும்போது இறைவன் நம்மிடம் ஓடி வரான். அதுக்கு நிறைய ஏராளமான செய்திகள் நம்முடைய திருமுறையில் உண்டு. அப்படி சொன்ன உடனே அழுகின்ற பிள்ளையார் தமை நோக்கி அருட்கருணை எழுகின்ற திருவுள்ளத்து இறைவனார் தான் எவ்வுலகும் தொழுகின்ற மலைக்கொடியை பார்த்தருளி. சுவாமி என்ன பண்றாரா, குழந்தை அழுகுதான், திருஞான சம்பந்தரை பார்க்கிறார். பார்த்து அம்பாள்கிட்ட சொல்றாரு, பாருமா குழந்தை அழுகுது, நீ போய் உன்னுடைய துணை முலைகள் உன்னுடைய முலைப்பாலை சுரந்து குழந்தைக்கு தங்க கிண்ணத்துல கொடு அப்படின்னு சொன்னாராம். அப்படி வந்து ஞானம் பெற்றவர் 3 வயதிலேயே அந்த ஞானத்தை பெற்ற உடனே வாயில அந்த பால் இருக்குது அடையாளம். அவங்க அப்பா வர்றார். வந்த உடனே இந்த பாலை யார் கொடுத்தது, யார் பாலை வாங்கி குடிச்சன்னு சொல்லிட்டு ஒரு குச்சை எடுத்துட்டு அடிக்க போறாரு. உடனே குழந்தை 3 வயது குழந்தை தெளிவா நம்மளால பேச முடியுமா குழந்தைனால, அந்த குழந்தை எடுத்த உடனே சொல்லல, பேசல, பாடினது. இன்றைக்கு நம்ம 12 திருமுறையில இன்றைக்கு ஓதுவா மூர்த்திகளுக்கு உயரிய விருதுகள் எல்லாம் கொடுக்கின்ற அற்புதமான காலமாக இருக்கின்றது. இது தொடங்கிய இடமாக
முன்னாடியே காரைக்கால் அம்மையார் பாடியிருக்காங்க. ஆனா நம்மளுடைய 12 திருமுறை அந்த வரிசைப்படி பார்க்கும் பொழுது முதலாவதாக திருஞான சம்பந்த பெருமான். அவர் அப்பதான் பாடினாரு. யாரு பால் குடுத்ததுன்னு என்கிட்ட கேட்கிறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு 3 வயது குழந்தை அவர் சொன்னாரு, தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலைப் பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே அப்படின்னு சொன்னார். 3 வயது குழந்தை பாடுகின்றது, உள்ளம் கவர் கல்வனா. 3 வயது குழந்தையினுடைய உள்ளத்தை கவர்ந்து விட்டானா. அவர் யாரு? ரொம்ப பழைய முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான். நாம் இன்றைக்கு உட்கார்ந்து பெருமானை வணங்கி கொண்டு இருக்கிறோம். அந்த பெருமானை நேரடியாக பார்த்து 3 வயது குழந்தையாக திருஞான சம்பந்த பெருமான் பாடிய பதிகம். என்ன சொல்றாரு அப்படின்னா, அவனுடைய காதில் தோடு இருக்கின்றதாம். தோடு என்பது பெண்கள் அணியக்கூடிய அணிகளான தானே சொல்லுவோம். அப்படின்னா திருஞான சம்பந்த பெருமான் பார்க்கும் பொழுது அம்மையும் அப்பனுமாக அப்படியே காட்சி கொடுத்திருக்காங்க. மணிவாசகர் பாடுவாரு, தோலும் துகிலும் குழையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் சூலமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் கொத்தும்பி அப்படின்னு பாடுவார். அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் சொல்றோம் இல்லையா, அதை அப்படியே ஒரு வடிவுபடுத்தி கொடுத்த திருவாசகம் இதுதான் மணிவாசக பெருமான் பாடியது. ஒரு பக்கம் தோல் இருக்குதான், ஒரு பக்கம் சேலை துகில் இருக்குதான், ஆடை இருக்குதான், ஒரு பக்கம் சுருள் இருக்குதான், குழை இருக்குதான், ஒரு பக்கம் தோடு இருக்குதான், ஒரு பக்கம் பசுங்கிளி இருக்குதான், ஒரு பக்கம் திருநீர் இருக்குதான், ஒரு பக்கம் சாந்து இருக்குதான். இது எப்பேற்பட்ட கோலம் அப்படின்னா, ஒரு பக்கம் வளையல் இருக்குதான். இதெல்லாம் அழகா சொல்லுவார் அந்த பாடல்ல. இது தொன்மை கோலமே என்று பாடுகிறார். ரொம்ப பழமையான கோலம் இதுதான் அப்படின்னு. அந்த கோலத்திலேயே திருஞான சம்பந்த பெருமானுக்கு காட்சி கொடுத்த உடனே அவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? காடுடைய சுடலை பொடி. சுடலை பொடி ஒன்று அவர் சுடுகாட்டு சாம்பல் எடுத்து பூசிக்கிறார், அப்படி இல்லை. தாத்பரியம் என்ன அப்படின்னா, ஊழிக்காலம் அப்படின்னு இருக்கு. இந்த உலகம் எல்லாம் ஒடுங்குகின்ற காலம் என்று இருக்கும்போது எல்லாமே சாம்பலாக மாறும். சாம்பல் என்பது அது ஒரு விதை போல. சுவாமி என்ன பண்ணுவார்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்குமே ஒரு இளைப்பாறுவதற்காக பிறந்து இறந்து மணிவாசகர் தான் சொன்னார் இல்லையா, எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான். இளைத்து போய் இந்த உயிர் இருக்கும்போது அதுக்கு இளைப்பாற இடம் தன்னுடைய மேனியிலேயே பெருமான் கொடுக்கின்றது. அதுதானே தவிர சும்மா அவர் சுடுகாட்டுல பிணம் எறியதோ அந்த சாம்பல் அதெல்லாம் சொல்லக்கூடாது. பெருமான் திருமுறை என்ன சொல்லுதோ அதை கேட்கணும். அப்படி அந்த சுடலை பொடி பூசி என்ன பண்ணிட்டானா, என்னுடைய உள்ளத்தை கவர்ந்து விட்ட கல்வனாக இருக்கின்றான். கல்வன் என்றால் இந்த இடத்துல திருடன். இப்ப எதை திருடுவார் அப்படின்னா, நம்மளுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டு பெருமான் போகிறார். ஏன் அப்படின்னா, இந்த உள்ளத்தை தனியா விட்டா என்ன பண்ணும் தெரியுமா? கண்டதை பார்க்கும், கண்டதை நினைச்சு வச்சுக்கும், அழுக்கெல்லாம் சேமிச்சு வைக்கும். அதை உன்கிட்ட இருந்தா தானே அது எல்லாம் கெட்டதா போவ, நான் கவர்ந்து வச்சுக்கிறேன், உனக்கு எல்லாம் நன்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுதே அப்படி செய்தானாம். அவர் யார் அப்படின்னா, ஏழுடைய மலரான் முனை நாட்பணிந்து. ஏழுடைய மலரான் என்பது பிரம்மன். ஏழுடைய மலர் என்பது தாமரை. அந்த தாமரையில் இருக்கக்கூடிய பிரம்மா முன்னாடி வழிபாடு செய்த பீடுனா பெருமையுடைய பிரம்மாபுரம். அதனாலேயே பிரம்மபுரம்னு அதுக்கு பேர் வந்தது. அந்த பெம்மான் இவனன்றே. இது ரொம்ப சிறப்பு. என்ன அப்படின்னா, 3 வயது குழந்தையாக வந்த திருஞான சம்பந்த பெருமான் இவர்தான் பெருமான், இவன்தான் பெருமான் என்று அற்புதமாக நமக்கு கடவுளை நமக்கு சொன்ன ஒரு குருவாக நின்று, ஆச்சாரியனாக நின்று காட்டிய அற்புதமான பதிகம். இந்த பதிகத்தை நம்ம முழுவதும் படிச்சா என்ன பயன் அப்படின்னா, திருஞான சம்பந்த பெருமானுக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பதிகம் முடிக்கும் போது திருக்கடை காப்புன்னு பேரு. இந்த பதிகத்தை பாடுனா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு அற்புதமா சொல்லுவார். இந்த பதிகத்தை யாரெல்லாம் பாடுகின்றார்களோ, தோடுடைய செவியன், நீங்க ஓய்வாக இருக்கின்ற நேரத்துல இந்த பதிகத்தெல்லாம் எடுத்து பாருங்க. முதல்ல புரியாத மாதிரி இருக்கும். ஆனா தமிழ் தானே, ஒரு திருமுறைக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. அதை நம்பி நம்ம தொடர்ந்து படிச்சோம் அப்படின்னா பொருள் தெரிய ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு வகையில நமக்கு அந்த பொருள் தெரிய ஆரம்பிக்கும். என்ன சொல்றாரு அப்படின்னா, திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. இந்த பதிகத்தை யாரெல்லாம் பாடுகின்றார்களோ அவர்களுடைய தொல்வினைனா ரொம்ப பழைய வினைகள், நாம செஞ்ச வினைகள்லாம் எவ்வளவு இருக்குன்னு நமக்கே தெரியாது இல்லையா, அதையெல்லாம் தீர்ந்து எளிமையாக தீர்ந்து போகும் என்று சொல்கிறார். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, பெருமானை நாம் உள்ளத்தில் ஏற்றி வைத்திருக்கணும். பெருமானை அற்புதமாக நினைக்கக்கூடிய காலம். அதுவும் இந்த நேரத்துல நாம நினைக்கலன்னா எப்போ போய் நினைக்க போறோம்? இன்றைக்கு சிவராத்திரின்னு ஏதோ ஒரு வகையில நம்ம ஒழுங்கா இன்னைக்கு முழுவதும் இருக்கணும்னு நினைச்சிருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி நேரத்துல நாம பெருமானை அற்புதமாக நினைத்து கொண்டு இருக்கணும். அப்படி திருஞான சம்பந்த பெருமான் நமக்கு பதிகத்தை தொடங்கி கொடுத்தார் 3 வயதில். அவருக்கு பெருமான் நிறைய கொடுத்தார். அவர் கையில தான் தாளம் போடுவாரு. கையில தாளம் போட்ட உடனே குழந்தைக்கு கை செவந்து போகுது. 3 வயது குழந்தை. உடனே சுவாமி என்ன பண்ணார் தெரியுமா? பொற்தாளம் கொடுத்தார். தங்கத்தால தாளம் போட்டா எங்க ஒலி வராதே, ஓசை கேட்காதுன்னு சொன்ன உடனே
உமையம்மை வந்து ஓசை கொடுத்த நாயகியாவே வந்துட்டாங்க. இறைவனும் இறைவியும் நாம பெருமானை வழிபடும் போது அம்மையும் அப்பனுமாக வந்து நமக்கு அருள் செய்வாங்க. அப்படி வந்ததுதான். அவருக்கு முத்து பந்தர் கொடுத்தாங்க, நடக்க முடியலன்னு சொல்லிட்டு பல்லக்கு கொடுத்தாங்க. இப்படியெல்லாம் திருஞான சம்பந்த பெருமான் அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டு வந்தார். அவருடைய பிறவினுடைய நோக்கமாகவே இருந்தது, அவதார நோக்கமாகவே இருந்தது என்ன அப்படின்னா, பாண்டிய நாட்டுல சமணம் சூழ்ந்து இருக்கு, சைவம் இல்லாம போச்சு. அது மீண்டும் நம்முடைய சமயத்தை, நம்முடைய வழிபாட்டை, சிவ வழிபாட்டை, சிவ பரத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக தான் வந்தார். அந்த ஒரு சூழல் நடக்கக்கூடிய நேரத்துல பாடப்பட்ட பதிகம் தான் மந்திரமாவது நீர். மதுரைக்கு போறாரு. மதுரைக்கு போற சமயத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்பர் பெருமான், திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்த பெருமானும் ஒரே காலத்தவர்கள், ஒன்றாக பயணித்தவர்கள். திருமறை காட்டுல இருக்காங்க. அப்ப பாண்டிய நாட்டிலேருந்து வந்து நீங்க வந்து கூட்டிட்டு போங்க, உங்களை வந்து மதுரைக்கு வர சொல்லியிருக்காங்கன்னு சொன்ன உடனே நான் வரேன்னு சொல்லியாச்சு. அப்ப அப்பர் பெருமான் சொல்றாரு, நாளும் கோளும் சரியில்லை, இந்த சமணர்கள் நல்லவங்களும் கிடையாது. ஏன்னா அப்பர் பெருமானை என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னா, 4 முறை கொலை செய்ய பார்த்தாங்க. அப்பேற்பட்டவர்கள் சமணர்கள். இன்றைக்கு சமணர்கள் சொன்னா அவங்க நல்லவர்கள் இருந்துட்டு போறாங்க. நல்லவங்களா இருந்தா மகிழ்ச்சி தான். யாரு நல்லவர்களாக இருந்தாலும் அவர்கள் வணக்கத்திற்குரியவர்கள், போற்றுதலுக்குரியவர்கள். அதுல எந்த ஒரு இவர் தான் நல்லவரா இருப்பார், அவர் தான் நல்லவர், அப்படியெல்லாம் பகைமை பாராட்டக்கூடிய நாடு நம்ம நாடு இல்ல. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னவர்கள் நாம யாரையும் அவதூறு சொல்ல மாட்டோம். ஆனா அவர்கள் 4 முறை 60 வயது 70 வயது இருக்கக்கூடிய ஒரு வயதானவரை கொல்ல பார்த்திருக்காங்க அப்படின்னா எப்பேற்பட்டவர்களாக இருந்திருப்பார்கள் என்று நாம் ஆய்வுக்கு விடுறோம். அப்படி இருந்த உடனே சொன்ன உடனே சொல்றாரு, நமக்கு என்ன, சுவாமி இருக்கிறாரு, பெருமான் இருக்கும்போது நமக்கு என்ன பயம் அப்படின்னா, அப்பர் பெருமான் வந்து நமக்காக கேள்வி கேட்கிறாரு. நமக்கு ஒரு உறுதி வரணும் இல்லையா? நாளும் கோலும் அடியாரை ஒண்ணுமே செய்யாது, அவை நல்லதுதான் நமக்கு செய்யும். பெருமானை யாரெல்லாம் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு நவ கிரகங்களால எந்த தீங்கும் நேராது, அவை நமக்கு நன்மையே செய்யும் என்பதாக பெருமான், அதுக்கு பெருமானை வழிபடணும். பெருமானை வழிபடவருக்கு அது நன்மை செய்யும் என்று வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. அற்புதமா பாடினார். அதுலேயே 10வது பாட்டுல சொல்லும்போது சொல்லிட்டார், புத்தரோடு அமனை வாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீறு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. மதுரையில நடக்க போறத முன்னாடியே திருமறை காட்டிலே சொல்லிட்டு போயிட்டார். நான் சமணர்கள் இருக்காங்க, மன்னரே அவர் பக்கம் இருக்காருன்னா பெரிய படையை திரட்டிட்டு போகல, ஆலவாயனுடைய திருநீர் இருக்குது, அந்த திருநீர் எல்லா விதத்திலிருந்து என்னை பாதுகாக்கும், நம்மை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நெற்றியில் நீர் பூசணும், திருநீர் பூசுங்க. சிவன் கோயிலுக்கு போகும்போது, வீட்டில் இருக்கும்போது கூட திருநீர் பூசிக்கோங்க. அதெல்லாம் ஒரு ஆண நீற்று கவசம் என்று பெரியவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வீரே யாமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரு, திருமந்திரத்துல வருது. அவ்வளவு சிறப்பு. இப்போ அப்படியாக மதுரைக்கு போன உடனே இவன் நிறைய நடக்குது. சமணர்கள் மறுபடி வர மடத்துல நெருப்பு வச்சாங்க. செய்யனே திரு ஆலவாய் மேவிய ஐயனே அஞ்சல் என்று அருள் செய், பொய்யராம் அமணர் கொழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியருக்காகவே அப்படின்னு அற்புதமா பாடினாரு. அந்த தீ வந்து எதுவா மாறினுச்சுன்னா வெப்பு நோயா பாண்டிய மன்னனுக்கு போயாச்சு. அப்ப தீர்க்கவே முடியல அப்படின்னு சொன்ன உடனே சமணர்களால முடியல. திருஞான சம்பந்த பெருமான் சொன்ன உடனே அவருக்கு அந்த வெப்பம் கொஞ்சம் குறைஞ்சது போல இருந்தது. அவரை வர சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அங்க போயிட்டு வேற ஏதோட மருந்து மாத்திரை எடுத்துட்டு போல, அவர் போயிட்டு திருநீரோட போனாரு. அந்த நேரத்துல தான் பாடினார், மந்திரம் ஆவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரம் ஆவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரம் ஆவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரு. இந்த திரு ஆலவாயனுடைய திருநீர் இருக்குல்லையா, நாம பூசக்கூடிய திருநீர் என்பது யாருடைய திருநீரு, யார் அணியக்கூடிய திருநீருனா சிவபெருமான் பூசக்கூடிய அந்த திருநீற்றை தான் நாம பூசுறோம். நம்ம பெருமான் வந்து பெரிய தலைவர்கள் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு ஆடை போட்டிருப்பாங்க வித்தியாசமா, எல்லாமே அவங்க எல்லாம் உயர்ந்த இதுல இருக்கணும். தொண்டர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனா சிவபெருமான் என்ன தெரியுமா, தான் எப்படி இருக்காரோ அப்படியே தன்னுடைய தொண்டர்களையும் பார்க்கக்கூடிய, அருமையாக இருந்தாலும் சரி எளிமையாக இருந்தாலும் சரி 2 வடிவமாகவும் நமக்கு காட்சி கொடுத்து பெருமான் தானும் திருநீரை பூசிக்கொண்டு, சுந்தரமூர்த்தி பெருமான் 7ஆம் திருமுறை பாடியிருக்காரு இல்லையா, அப்ப அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, பெருமானுக்கு அள்ளும் நீரும் கொடுப்பதற்காக அணுக்க தொண்டராக கையிலே இருப்பார். பெருமான் அப்படி திருநீரை எடுத்து அப்படி திரிபுண்டரமாக பூசி கொண்டு இருப்பார். அதே மாதிரிதான் நாமளும் பூசிக்கிறோம் பெருமான் அணியக்கூடிய திருநீர். இப்ப அப்படி அந்த மந்திரமாவது நீரு
அப்படின்னா ஏன் இந்த மந்திரமாவது அப்படின்னு எடுத்தார் அப்படின்னா, சமணர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அஸ்தினா அவங்க ஒரு மந்திரம் சொல்லுவாங்க. தந்திரம்லாம் அவங்களுக்கு தெரியும். நாங்க மாய ஏதேதோ பண்ணுவாங்க அவங்கலாம். இப்ப எடுத்த எடுப்பிலேயே நீங்க சொல்றீங்களா? நீங்க மந்திரம் சொல்றீங்களா? தந்திரம் பண்றீங்களா? இந்த ஆலவாயான் திருநீரே எல்லாவற்றையும் செய்யும் என்று முதல் பாட்டிலேயே சொன்னார். இப்படி பாடிக்கொண்டே வந்து அற்புதமா காண இனியது நீரு, கவினை தருவது நீரு, பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு, மானம் தகைவது நீரு, மதியை தருவது நீரு அப்படின்னு சொல்லிட்டு சீத புனல்வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பாக இந்த பதிகத்தை பாடிட்டு வருவார். நிறைவா சொல்லும்போது அந்த பாண்டியனுடைய வெப்பு நோயை தீர்த்ததை தான் சொல்லுவாரு. ஆற்றல் அடல் விடையேறும் திரு ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடல் உற்ற தீப்பினி ஆயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே. இங்கேயும் கடைக்காப்பு சொல்றாரு, பதிகத்துடைய பலன் சொல்றாரு. இந்த கூன்பாண்டியனாக இருக்கின்றான், வெப்பு நோயால் அவதிப்படுகின்றான். இந்த திருநீற்றை பூசுகின்ற நான் திருநீற்றை பூசி அவனை தேற்றி விட்டேன். மன்னன் அந்த நோயிலிருந்து விடுபட்டு விட்டான். இந்த பதிகத்தை இவ்வளவு ஆற்றல் உடைய, அதனாலதான் ஆற்றல் அடல் விடை ஏறுனா, அடல் விடைனா வேகம், போர் விடைன்னு சொல்லுவோம். சுவாமி வந்து ரிஷபத்துல வராருல விடை மீது, அது ஆற்றல் உடையது, வேகமாக வரக்கூடிய நந்தியம்பெருமான சொல்றாரு. அப்ப எடுக்கும் பொழுதே பெருமானுடைய ஆற்றலை சொல்கிறார். அதை சொல்லி இந்த திருநீரை பூசியிருக்க நிச்சயமா இந்த பாண்டிய மன்னனுக்கு தீர்ந்தது போல எல்லா விதமான நோய்களும் நமக்கு தீரும். அதே போல இந்த பதிகத்தை முழுமையாக யாரெல்லாம் பாடுகின்றார்களோ, பாராயணம் செய்கின்றார்களோ பெருமானை நோக்கி, அவர்கள் யாவரும் நல்லவர்கள். நல்லவராவதுன்னு என்ன? நம்ம மனம் தூய்மையாயிட்டா நம்ம நல்லவங்க தான். இந்த ஆற்றலுடைய இந்த பதிகம் நமக்கு இப்பேற்பட்ட சிறப்பை தருவதாக திருஞான சம்பந்த பெருமான் இந்த மந்திரமாவது நீரு பதிகத்தை பாடியிருக்கின்றார். இதெல்லாம் மனதில் நினைச்சுக்கணும். இந்த மாதிரி தேவாரங்கள்ல இந்த மாதிரி சூழல்ல நாம பெருமான்கிட்ட இதெல்லாம் விண்ணப்பம் வைத்து கொண்டு அதையெல்லாம் பாராயணம் பண்ணி கொண்டு ஒரு புத்தகத்துல எடுத்துக்கலாம். நீங்க வந்து நம்ம சாதாரண இன்னைக்கு கைபேசியை நம்ம விடவே முடியாது இல்லையா? மொபைல் ஃபோன் இல்லாமல் நம்மளால வாழவே முடியாது. தூங்கும்போதும் நம்ம தலையனுக்கு பக்கத்தில் அது ஒரு இடத்த கொடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? இன்றைக்கு அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா அதுலேயே இருக்குது, சைவம்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதுலேயே நீங்கள் போனீங்கன்னா 12 திருமுறை இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எடுத்து பாடலாம். நிறைவாக திருஞான சம்பந்த பெருமான் முக்தி அடையக்கூடிய நேரம், அதாவது அவருக்கு 16 வயதிலே அவர் முக்தி. 3 வயதுல பெருமானை பாடத் தொடங்கினார். 16 வயதுல பெருமான்கிட்ட அவரே தான் போனார். இதுக்கு மேல புல்கிய வாழ்க்கை எம் புண்ணியனாருக்கே அப்படின்னு சொன்னார். இந்த குறுகிய வாழ்க்கை என்பது பெருமானுக்காக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு உறுதி பூண்டவர் அவர். அப்படி வந்த உடனே நிறைவா அவருடைய திருமணத்துக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. கோயில் அங்க அடியார்கள் இருக்காங்க, நாயன்மார்கள் இருக்காங்க, அவங்க சொந்த பந்தங்கள், அது வழியா போனவங்க எல்லாருமே திருமணத்தில் இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு உபதேசம் பண்றாரு. அந்த நமச்சிவாயத்தினுடைய சிறப்பை சொல்கிறார். என்ன அப்படின்னா, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று இந்த நமச்சிவாயத்தின் பெருமையை சொல்லி, இந்த வேதம் 4னும் சிறப்பு வாய்ந்ததாக, இன்னொன்று என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்துக்குள்ள அவ்வளவு சிறப்பு. அதை சொன்னோம்னா அது நிறைய போயிட்டே இருக்கும். அதனால இன்றைய நாள் முழுக்க எதுவுமே பாராயணம் அதெல்லாம் தாண்டி மனசுக்குள்ள அந்த நமச்சிவாய, சிவாய நம, சிவசிவன் மனதுக்குள்ள சொல்லிக்கொண்டே இருங்க. அதுதான் அதுக்கு ஒரு பெரிய ஆற்றல் உண்டு. அந்த மந்திரத்தை நம்ம மனதுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கான மிகப்பெரிய ஆற்றல். எல்லாத்தையும் பாருங்க, சுவாமியை பாருங்க, பாடல்களை கேளுங்க, எல்லாமே கேளுங்க. மனதுக்கு ஒரு வேலை கொடுக்கணும் இல்லையா? அந்த வேலையாக என்ன பண்ணணும் அப்படின்னா, பெருமானுடைய நாமமாக, அவனுடைய வடிவமாக எல்லாமாவே இருப்பது வந்து இந்த நமச்சிவாய என்பது. அதை மனதுக்குள்ள சொல்லணும். எப்படி சொல்லணும் அப்படின்னு திருஞான சம்பந்த பெருமான் சொல்லி கொடுக்குறார். அங்க எல்லாம் குழுமி இருக்காங்க. நாம எப்படி இப்ப குழுமி இருக்கோமோ அது போல அன்னைக்கு குழுமி இருந்தாங்க, கூட்டமா இருந்தாங்க. என்ன சொல்றாருன்னா, காதலாகி கசிந்து, முதல்ல மனதுக்குள்ள ஒரு அன்பு வரணும். அன்பு வந்தாதான் ஒரு கசிவு ஏற்படும். இந்த கண்ணீர் எப்படி வரணும் அப்படின்னா, அந்த கண்ணீர் அப்படிதான் வரும். நம்ம அழுகிறோம் அப்படின்னா உள்ள ஏதாவது நடந்தாதான் வெளியில கண்ணீர் வரும். சும்மா எதையோ பார்த்த உடனே கண்ணீர் வராது. அது மனதுக்குள்ள ஏதோ ஒரு வகையில ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம். நன்மையா இருக்கலாம் அல்லது அல்லதா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் உள்ள ஒண்ணு ஏற்படும் போதுதான் அது அதனுடைய வெளிப்பாடாக இந்த கண்ணீர் நமக்கு வருகின்றது. இங்க சொல்றாரு காதலாகணும், அதுக்கப்புறம் கசியணும். அந்த காதல் ஏற்பட்டால் கசிவு ஏற்படும். அந்த கசிவுக்கு பிறகுதான் அந்த கண்ணீர்ல மல்கணும்னு சொல்றாங்க. அப்படி அருவியா இல்ல, அப்படி மல்கி வந்து நிக்கணும். அப்படி இந்த மந்திரத்தை அப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா உடனே நாம கண்ணீரை வர வைக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டாம். எளிமைதான். பெருமானை இந்த பிறப்பை நாம நினைச்சுக்கணும். இந்த இடத்துல உன்னை வணங்கக்கூடிய ஒரு பிறவி எனக்கு கிடைச்சிருக்கே, உன்னை வணங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. பெருமானே, எனக்கு எவ்வளவோ துன்பங்கள் இருந்தாலும்
அதையெல்லாம் உன்னுடைய பேரை சொல்லி நமச்சிவாயே என்பதை சொல்லி என்னால் வந்துட முடியும், ஒரு நம்பிக்கை தருவதாக. பெருமானை நினைச்சா அது நமக்கு நிறையவே கிடைக்கும். அதே அப்படி நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா பெருமான் நிச்சயமாக அருள் செய்வார், நமக்கு கசிவு வரும். அப்படி யாரெல்லாம் அப்படி சொல்கிறார்களோ அவர்களுக்கு நன்னெறியை இது நிச்சயமாக தரும் என்று சம்பந்த பெருமான் சொல்கிறார். அப்படி இருக்கக்கூடிய இந்த மந்திரம் எப்பேற்பட்டதுன்னா இறைவனுடைய பெயரே இதுதான் அப்படின்னு அற்புதமாக சொல்லக்கூடிய பதிகம் தான் இந்த பதிகத்தை. அந்த திருமணத்துக்கு வந்திருக்க எல்லாருக்கு முன்னாலேயும் பாடுறாரு, எல்லாருக்கும் இந்த உபதேசம் பண்றாரு, எல்லாருக்கும் அந்த இடத்துல முக்தி கிடைச்சது. எப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த பதிகம். இதுதான் அவர் நிறைவாக பாடிய பதிகம். இது எங்க பாடினார் அப்படின்னா ஆச்சாள்புரம். அன்னைக்கு கல்லூர் பெருமணம் அப்படின்னு பேரு, இன்றைக்கு அதை ஆச்சாள்புரம் என்று அழைக்கின்றோம். அங்கு எல்லாருக்குமே முக்தி கிடைத்ததாக நமக்கு அற்புதமாக வரலாறு இருக்கின்றது. அதனால இந்த நேரத்துல பெருமானை மந்திரபூர்வமாக நினைக்கக்கூடிய அற்புதமான பதிகம் இதெல்லாம் பாராயணம் பண்ணணும் நினைச்சுக்கோங்க. இப்படி திருஞான சம்பந்த பெருமான் தோருடைய செவியனில் தொடங்கி நிறைவாக காதலாகி கசிந்தில நமக்கு நிறைவு பண்ணி கொடுத்திருக்காரு. இது 12 திருமுறையில முதல் திருமுறையிலிருந்து 3ஆம் திருமுறை வரை இருக்கின்றது. சரி, இந்த வரிசையில நம்ம அடுத்து யாரை பார்க்கணும் அப்படின்னா அப்பர் பெருமானை பார்க்கணும். அப்பர் பெருமானுடைய சிறப்பு என்ன அப்படின்னா அவருடைய தேவாரம் அப்படி உறுதியாக இருக்கும். என்ன சொல்லுவாருன்னா, ஈட்டு மாநிதி சாலை இழக்கினும் விரைய அழைக்கினும் காட்டில் மானடம் ஆடுவாய் காவனில் வாட்டம் தீர்க்கும் வல்லர் மார்பேரரு திருமார்பேர் பதிகத்தில் சொல்வார். என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம நிறைய செல்வங்களை சேமிக்கிறோம், அது இதுன்னு சம்பாதிக்கிறோம், அது எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, ரொம்ப சிரமம், எவ்வளவு துன்பம் இல்லையா அதெல்லாம் இன்றைய சூழல்ல. வீட்டும் காலன் விரைய அழைக்கணும். அதாவது யமன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வீட்டிலே என்ன இருக்கிற வா அப்படின்னு இழுத்தாலும் கூட அந்த நேரத்துல காட்டில் மானடம் ஆடுவாய் காயனில் பெருமானே என்னை காப்பாத்து அப்படின்னு சிவபெருமானை வணங்கினால் கூப்பிட்டால் நம்முடைய வாட்டத்தை தீர்ப்பார், அவர் அருள் செய்வார் என்று ஒரு 4 வரியில நச்சு நச்சுன்னு அப்பர் பெருமானுடைய தேவாரம். அவர் அப்பர் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்காகவே. அப்படி பாடக்கூடியவர். அற்புதமான தேவாரம் என்பது அவருடைய பாடல்களை தான் சொல்றது. அப்படி அவருக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த சமணர்கள்லாம் துன்பம் கொடுத்தாங்க அப்படின்னு. என்ன அப்படின்னா அவரை விஷம் கொடுத்தாங்க, யானை இடரை கொல்ல பார்த்தாங்க, கல்லை கட்டி கடல்ல போட்டாங்க, செங்கல் சூளை வச்சாங்க. இந்த எல்லா சூழலும் இது எல்லாம்னா நமக்கு வரக்கூடிய துன்பம். எந்த சூழல் வந்தாலும் அவர் நினைச்சது எப்படின்னா, பெருமானே என்னை காப்பாற்றுவர், சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொட கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. என்ன ஆனா எனக்கு என்ன, எத்தி புகினும் எனக்கு ஒரு தீதில்லை அப்படின்னு உறுதியாக நின்றார். அந்த உறுதிப்பாடு நமக்கு வழிபாட்டுல நிச்சயமா வேணும். சுவாமி கிட்ட போய் நம்ம உறுதியா இருக்கணும், நம்பிக்கையா இருக்கணும். சும்மா ஒரு நாளைக்கு சிவராத்திரி கண்ணு வச்சுட்டு போனேன், அது ஒரு ஒரு ஐதீக மாதிரி நம்ம வழிபாடு செய்யவே கூடாது. ஒரு நமக்கும் இறைவனுக்கும் ஒரு நெருக்கம் இருக்கணும். அந்த பக்தியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா அது ஒரு அந்தரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உள்ளத்துல இறைவனுக்கு நமக்கு இருக்கக்கூடிய அந்த அன்பு அது தொடர்ந்து இருக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சிறப்பு நாட்களை நமக்கு பெரியவங்க கொடுத்துருக்காங்க. அப்படி அப்பர் பெருமான் நிறைய தேவாரங்கள் பாடியிருக்கிறார். அதுல நமக்கு ஓதுவாமூர்த்திகள் ஒரு 2 தேவாரத்தை இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. முதல்ல என்னன்னா திருவண்ணாமலை தேவாரம். நம்ம எல்லாருக்குமே இப்ப சமீபத்துல ஒரு குழந்தெல்லாம் பாடினதை கேட்டு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. வாணனை மதிசூடிய மைந்தனை தேனனை திருவண்ணாமலையனை ஏனனை இகழ்ந்தார் புறம் 3 எய்த ஆணனை அடியேன் மறந்து உய்வனும் அப்படின்னு கேட்டார். அப்பர் பெருமான், உன்னை மறந்துட்டேன்னா நான் உயிர்ந்து போவேனா, உன்னை மறந்தா எனக்கு வாழ்வேது அந்த பதிகம் முழுமையா அது வட்டனை மதிசூடிய மைந்தனின் தொடங்கும். ஆனா நம்ம நிறைய தேவாரம் இப்படி கேட்டதுனால அந்த பாடலை பாடியிருக்கோம். வாணனை அப்படின்னா வாணனைனா வானவர்கள் இல்லை, அந்த வானவன்கான் வானவர்க்கும் மேலானான்கான் என்று அப்பர் பெருமான் பாடுவார். இப்படி இந்த சிவராத்திரியில சிறப்பு என்ன அப்படின்னா, தேவர்கள் எல்லாம் பெருமானை வணங்குவார்கள், அர்ச்சிப்பார்கள். அது ஒரு சிறப்பு உண்டு. இந்த மார்கழி மாதம் இப்பதான் போனது. இந்த மார்கழி மாதம் அவங்களுக்கு விடியற்கால பொழுது. தேவர்கள் எல்லாம் பெருமானை வணங்குகின்ற பொழுதாக எல்லாருமே பெருமானை அர்ச்சிப்பார்கள். இந்திரன், பிரமன், திருமால் 33 கோடி தேவர்களும் பெருமானை முடிசாய்த்து வணங்கி அவனை அர்ச்சிக்கக்கூடிய ஒரு பொழுதாகவும் இது இருக்கின்றது. அதனாலதான் இந்த சிவராத்திரி முழுக்க சிவபூஜையோடைய சிறப்பையும் காட்டுவதற்காக 4 கால பூஜை எல்லாம் பெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி அவரை மறந்தால் எனக்கு வாழ்வு ஏது, ஒண்ணுமே கிடையாது, மறந்து உய்வனும் அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலைக்கு போகும்போது அப்பர் பெருமான் பாடினார். அந்த வானவர்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய அவனுக்கு வானவன்னே பேரு. இப்ப வாணனை அவன் என்ன பண்ணியிருக்கான்னா மதிசூடிய மைந்தனை. இந்த சொற்களை பாருங்களேன், இந்த வார்த்தைகள் எல்லாம் தமிழுக்கு எவ்வளவு இனிமை. அந்த இனிமையை ஒரு திரட்டி கொடுத்தார் போல நம்மளுடைய தேவாரங்கள் திருமுறை எல்லாம் இருக்கின்றது. நம்ம அதனாலதான் திருமுறை படிச்சா என்ன கிடைக்கும், இந்த மொழி நமக்கு கிடைக்கும், மொழியை கற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய குழந்தைங்களுக்கு ஒரு தேவாரத்தை சொல்லி கொடுத்துட்டோம்,
ஏதோ ஒரு வகையில பாடுது அப்படின்னா என்ன பொருள்? தமிழும் அந்த குழந்தைக்கு போய் சேர்ந்துருச்சு. நம்மளுடைய மொழியையும் அதுக்கு சொல்லிக் குடுத்துட்டோம். நம்முடைய வழிபாட்டையும் சொல்லிக் குடுத்துட்டோம். அத விட அந்த குழந்தைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஒரு தேவாரம், இறைவனை போற்றி பாடிய நேருக்கு நேராக அருளாளர்கள் இறைவனை பார்த்து பாடிய ஒரு பாடலை நம்ம குழந்தைக்கு சொல்லிக் குடுத்துருக்கோம். நம்ம குழந்தை கேட்குது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய புண்ணியம் இல்லையா? ரொம்ப சிறப்பானது. "மதிசூடிய மைந்தனை" அவன் எப்படி இருக்கானா? தேன் போன்று இருக்கிறானாம். அம்பாளுக்கு என்ன பேருன்னா, தேனை வென்ற இன்சொல் மடவாள்ன்னு பேரு. தேனே தோர்த்து போயிருமா அம்பாள் பேசுனா. அவ்வளவு சிறப்பாக "பன்மொய்த்த இன்மொழியால்" அப்படின்லாம் ரொம்ப சிறப்பா அம்பாளினுடைய சிறப்ப சொல்லுவாங்க. இப்ப தேனனை அவன் யார் அப்படின்னா, திரு அண்ணாமலையனை. இன்றைக்கு திருவண்ணாமலைய அருணாச்சலம் சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க அப்படின்னு நாம போய் அங்கங்க நம்ம தேவாரத்த படிச்சிருந்தா நம்ம திருவண்ணாமலைன்னே சொல்லியிருப்போமா? நாம வந்து திருவண்ணாமலைக்கு அது பேரா, இது பேரா நமக்கு எந்த சிந்தனையும் வராதே. இந்த தேவாரம் 4 வரி தேவாரம். "வாணனை மதிசூடிய மைந்தனை தேனனை திரு அண்ணாமலையனை." இந்த 2 வரி தெரிஞ்சா நமக்கு தெரிஞ்சிருக்குமா? அண்ணாமலை தான் நமக்கு அப்படின்னு. அருளாளர்கள் அண்ணாமலை தான் அத பாடியிருக்காங்க, பரவியிருக்காங்க அப்படின்னு. அண்ணாமலையனை, அண்ணாமலை, அண்ணாமலைன்னு சொல்லணும். அந்த அந்த அண்ணாமலையினுடைய அந்த சொல் அற்புதமானது. அண்ணுதல் அப்படின்னா நெருங்குதல் அப்படின்னு பொருள். அண்ணாமலை அப்படின்னா நெருங்க முடியாத மலை. யாரால நெருங்க முடியாது அப்படின்னா, ஆணவம் உடையவர்களால பெருமானை நெருங்க முடியாது. மாசு உடையவர்களால பெருமானை நெருங்க முடியாது. அப்படின்னா என்ன பொருள்? மாசற்றவர்களும், ஆணவம் அற்றவர்களும், அன்பர்களும், அடியார்களும் அவனை நெருங்க முடியும் என்பதுதான் பொருள் அதுக்கு. இப்ப நாமெல்லாம் பெருமானை நெருங்கக்கூடிய நிலையில தான் இருக்கோம். நாம நெருங்குறோம் இல்லையோ, சுவாமி நம்மகிட்ட நெருங்கி இருக்காரு. அதனால தான் இறைவனை நாம வழிபட்டுக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய பெருமான் என்ன செய்வார் அப்படின்னா, "இகழ்ந்தார் புறம் 3 எய்த" முப்புறங்கள் இருந்தது. அது என்ன மும்மலங்கள். ஆணவம், கன்மம், மாயை தான். நம்மகிட்ட இருக்கக்கூடிய மும்மலங்கள் தான். அதையெல்லாம் பெருமான் நீக்குவார். அந்த வரலாறை சொல்லி நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த மலங்களை எல்லாம் நீக்கி, பெருமான் நமக்கு அருள் செய்வார். அப்படி அருள் செய்யக்கூடிய அண்ணாமலையனை, வாணனை, மதிசூடிய மைந்தனை மறந்தால் எங்கனம் உய்ந்து போவது? அப்படின்னு சொல்லிட்டு அப்பர் பெருமான் திருவண்ணாமலையில பாடிய திருப்பதிகம் இருக்கின்றது. அதை ஓதுவாமூர்த்திகள் நமக்கு பாடி காட்டிருப்பாங்க. நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இப்ப அதன் பிறகு இன்னொரு பதிகம் சிறப்பு. அப்பர் பெருமான் என்ன பண்ணார் அப்படின்னா, நாமெல்லாம் ஒண்ணும் இல்லையா, கைலாயத்துக்கு போணும். எப்படியாவது கைலாயத்துக்கு போயிட்டு வந்துரலாம் இருக்கோம். பெருமான் அங்க தானே இருக்கிறாரு. அந்த கைலாயத்துல போய் பார்க்க வேண்டாமா? "வெள்ளி வெற்பின் மேல் மரகதக் கொடியுடன் தெள்ளு பேரொளி பவள வெற்பன மாமலையாளுடன் கூட வீற்றிருந்த வள்ளலாரை முன் கண்டனர் வாக்கின் மன்னவனார்" அப்படின்னு பெரிய புராணம் வரும். வெள்ளி மலை, மலையில மரகத கொடியாக அம்பாள் இருக்கிறாங்களாம். அப்படி வெள்ளி மலையில ஒரு மரகத கொடி படர்ந்தா எப்படி இருக்கும்? அதுபோல அம்பாள் பச்சை நாயாக அம்மை இருக்கிறாங்க. அத போய் அப்பர் பெருமான் பார்ப்பதற்காக கிளம்பி போனார். கைலாயத்துக்கு போறேன்னு வடக்கு போகும்போது அவரால போக முடியல. கிட்டத்தட்ட தள்ளாடு 80 வயசுல எப்படி போறது? போன உடனே நடக்க முடியாம தவழ்ந்து போறாரு. அப்படியே அவருடைய கால்கள் எல்லாம் தேஞ்சு போய், கையெல்லாம் தேஞ்சு, எலும்பெல்லாம், சதையெல்லாம் தெரியுது. அப்படியே தேய்ச்சுட்டு போறாரு. அதன் பிறகு என்ன அப்படின்னா, உருண்டுகிட்டே போறாரு. இதுக்கு மேல நடக்க முடியல. நாம ஊர்ந்தும் செல்ல முடியல. உருண்டாவது போயிரலாம் அப்படின்னு போன உடனே, இந்த நேரத்துல ஒரு கேள்வி நமக்கு வரும். என்ன அப்படின்னா, என்ன இப்படி சிரமப்பட்டா நமக்கு பெருமான வழிபாடு செய்யணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் அது வேண்டான்னு சொல்லிட்டு பெருமானே நமக்கு சொன்னார். அப்பர் பெருமானை வச்சே நமக்கு காட்டினாரு. இப்ப அந்த இடத்துல போன உடனே, சுவாமி என்ன பண்ணாரு அப்படின்னா, காட்சி கொடுத்தார். அதுவும் நேரடியா காட்சி கொடுக்கல. வானத்திலேருந்து அசரீரியா சொல்றாரு. "ஏன் இங்க வந்தீங்க? கைலைக்கு போணும். நீங்க ஏன் கைலைக்கு வந்தீங்க? திருவையாறு போங்க. நானே அங்க வர்றேன்" அப்படின்னு சுவாமி சொன்னார். அத அற்புதமா பெரிய புராணத்துல சொல்லும்போது, "அண்ணலே என்னை ஆண்டு கொண்ட அருளிய அமுதே, விண்ணிலே மறைந்த அருள்புரி வேதநாயகனே, கண்ணினால் கைலையில் இருந்த நின் கோலம் நண்ணி நான் தொழ நயந்த அருள்புரி" என்றார். நான் பார்க்கணும், கைலை காட்சியை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்பர் பெருமான், இல்ல நீங்க வர வேண்டாம், நானே உங்களுக்கு காட்சி தரேன். பெருமானை நோக்கி அன்பு செலுத்தும் போது நாம இந்த 63 நாயன்மார்களை எல்லாம் பெருமானை தேடி போகல. பெருமான் அவர்களை தேடி வந்தார். அதே அப்பர் பெருமான் தான் பாடுவாரு அண்ணாமலை பதிகத்துல, "தேடிச் சென்று திருந்தடி ஏத்துமின் நாடி வந்து அவர் நம்மையும் ஆட்கொள்வர். ஆடி பாடி அண்ணாமலை கைதொட ஓடிப்போகும் நம் உள்ள வினைகளைன்னு" அவர் பாடி கொடுத்திருப்பார். அப்படி கைலையில இருந்து நீங்க வந்தோன்னு சொன்னா, அங்க ஒரு மானசரோவர், அந்த பொய்கையில மூழ்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா திருவையாறு வந்தாச்சு. திருவையாறு வந்த உடனே அவருக்கு சுவாமி பல்வேறு விதமா காட்சி கொடுத்தார். அம்மையும் அப்பனுமாக. ஒரு எருது காளை வருதுன்னா காளையும் ஒரு பசுவும் வருவது போல. ஒரு பறவை வந்தா அது ஆண் பறவை, பெண் பறவை. ஒரு யானை வருதுன்னா பெண் யானை. மடப்பிடியும் களிரும் வருவதாக இப்படியே காட்சி கொடுக்கிறார். ஒரு சேவலும் கோழியும் வருவதாக. இன்னைக்கு நீங்க ஆடி அமாவாசை திருவையாறு போனீங்கன்னா அந்த காட்சியெல்லாம் நமக்கு காட்டுவாங்க. அப்பர் பெருமானுக்கு சுவாமி காட்டினாரு. அப்பதான் பாடுறாரு, "மாதர் பிறை கண்ணி யானை
மலையான் மகளோடும் பாடி போதொடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது காதன் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டு அறியாதன கண்டேன் அப்படின்னு அற்புதமா பாடுவார். என்ன அப்படின்னா, அம்பாளோட அவரை வணங்குவதற்காக எல்லாரும் போதுனா மலர் நீரோடு போகின்றார்கள். அதோட நானும் சேர்ந்து போறேன். யாதும் சுவடுபடாமல் அப்படின்னா அங்க பொய்கையில மூழ்கிறான் இல்லையா, அப்படி எங்கேயுமே கால்கையில தட்டுப்படலை. எந்திரிச்சு பார்த்தா திருவையாறு வந்துருச்சான். எவ்வளவு சிறப்பு இல்லையா? பொய்கையில் மூழ்கி இங்க திருவையாறுல வந்து எழுந்து காட்சி கொடுத்த உடனே அப்படி பார்க்கிறார். ஆண் யானையும் பெண் யானையுமாக பெருமானும் பெருமாட்டியும் வருகிறார். அதை நான் பார்த்தேன். அது யாராலையும் பார்க்க முடியாத ஒரு அருளை எனக்கு கொடுத்தார் என்று பாடிய அற்புதமான திருப்பதிகம் தான் மாதர் பிறைக்கண்ணி யானை. இதே போல சுந்தரமூர்த்தி பெருமான் மூன்றாவதா நாம் பார்க்கக்கூடியவங்க. அவர் வந்து கைலையிலிருந்து வந்தவர். திருத்தொண்ட தொகை பாடுவதற்காகவே, அடியார்களுடைய பெருமை பாடுவதற்காகவே இங்க சுவாமி வந்து கைலையிலிருந்து நம்ம குறிப்பா தமிழ்நாட்டுக்கு தான் அனுப்புனார். தென் திசைக்கு தான் வரணும், மாதவம் செய்த தென் திசை வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரை அனுப்பி வச்சார். அவரை சுவாமி ஆட்கொள்ற விதம் அற்புதமானது. திருமணத்தை தடுக்கிறார், வெண்ணெய்நல்லூருக்கு கூட்டிட்டு போறாரு. போன உடனே அப்பதான் அவருக்கு தெரியுது, ஆகா சிவபெருமானை மறந்து நாம இருக்கோமா அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் பாடுறாரு. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருள்துறையுள் அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே அப்படின்னு சொல்றார். பெருமானே நான் உனக்கு அடியவன் ஆயிட்டேன், இனி எனக்கு என்ன வேணும்? பித்தான்னு தொடங்கினார் இல்லையா, இதை பாட சொன்னவரே சிவபெருமான் தான். ஏன்னா இவர் திருமணத்தை தடுக்கும் போது நீங்க என்ன பித்தனா அப்படின்னு கேட்டார். பித்தனா பேயனான்னு கேட்டார். பைத்தியக்காரனா நீங்க கல்யாணத்தை வந்து தடுக்கிறீன்னு சொன்ன உடனே ஆமா இருந்துட்டு போகுது, என்ன வேணா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அடியார்களோடு பெருமான் விளையாடிய திருமுறை. அப்பதான் அவர் வந்து பாடுன்னு சொன்ன உடனே என்ன பாடுன்னு தெரியலன்னு சொன்ன உடனே முன்பு என்று என்னை பித்தன் என்று முடிந்தனை ஆதலாலே நீ பித்தன் என்றே பாடு அப்படின்னு சொன்ன உடனே அப்படி சுந்தரமூர்த்தி பெருமான் பாடுகிறார். அப்படி அவர் வந்த நோக்கம், எப்படி திருஞான சம்பந்த பெருமான் வந்து மதுரையை பாண்டிய நாட்டை சைவமாக மாற்றினாரோ அதுபோல இவர் வந்ததுக்கான நோக்கம் என்பது என்ன அப்படின்னா, அடியார்களுடைய பெருமையை பாடணும். எல்லாரும் சுவாமியே புகழ்கிறார்கள் அப்படின்னு சொன்ன சுவாமிக்கு என்னை புகழ்ந்தால் எப்படி, என்னை வணங்கக்கூடிய அடியார்களுக்கு அந்த பெருமை வேண்டாமா? சிவபெருமானை பார்த்துங்க, நாமெல்லாம் போய் வணங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஏதோ கடவுள் அப்படிங்கிறத தாண்டி அவர் நமக்காக யோசிக்கக்கூடியவர் அவர் தான். சிவபெருமான் நமக்கு என்னென்ன தேவை நமக்கு பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர். இறைவர் ஆவார், எல்லா உயிர்க்கும் இல்லை எனாது அருள் செய்வார் அப்படின்னு சுந்தரமூர்த்தி பெருமான் பாடுவார். அப்ப அது நடந்த இடம், அவருடைய திருத்தொண்ட தொகை பாடிய இடம் என்பது திருவாரூர். இன்றைக்கு நாம தெரியும் திருவாரூர் மாவட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த திருவாரூர்ல புற்றிடம் கொண்டநாத பெருமான் கோயில் இருக்கின்ற திருக்கோயில், கமலாம்பிகை இருக்கிறாங்க. அங்க வந்து தேவாசிரிய மண்டபம்னு ஒண்ணு இருக்கு. அங்க அடியார்கள் எல்லாம் குழுமி இருப்பாங்க. அந்த இடத்துலதான் திருத்தொண்ட தொகை பாடப்பட்டது. எடுத்த உடனேயே தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையே என்னாத ஏற்பகைக்கும் அடியேன் இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் விரி பொழில் சூழ் குன்றையார் விரண்மிண்டற்கடியேன் அல்லிமென் முல்லையந்தார் அமர்நீதிக்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே என்று பாடினார். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், அங்க எப்படி பித்தான்னு சொன்னாரோ அதுபோல இந்த தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று சொன்னவர் சிவபெருமான். இதுலயும் அவருக்கு என்ன ஆசை தெரியுமா? சிவபெருமானுக்கு அவருக்கு வேண்டுதல் வேண்டுமே இலான், ஆனா அடியார் பொருட்டு அவர் வந்து விளையாடுகிறார். இந்த தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்னு சொன்னதுல என்ன சிறப்பு அப்படின்னா, தில்லைவாழ் அந்தணர்களுக்கு அவருடைய அடியார்க்கு அடியான் அப்படின்னா தில்லைவாழ் அந்தணர்களில் ஒருவராக சுவாமி இருக்கிறார். என்ன அப்படின்னா, என்னுடைய அடியார்களுக்கு நானும் அடியேன் என்று பெருமான் சொன்ன அற்புதமான பதிகம் தான் இது. இந்த நேரத்தில் இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும். நிறைவாக மணிவாசக பெருமான் தேனினும் இனிய திருவாசகம் ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானூனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது இனியே அப்படின்னு கேட்டார். நான் உன்னை சிக்கனை பிடிச்சுக்கிட்டேன், இனிமே நீ எங்க எழுந்து அருள்வ, எனக்குள்ளதான் எழுந்து அருளணும் அப்படின்னு சிக்கனை பிடிக்கக்கூடிய இறைவனை பாடக்கூடிய அற்புதமான உருகி உருகி பாடிய நூல் தான் திருவாசகம். அதுவும் இந்த திருவாசகத்தை பெருமான் கேட்டு அவரே எழுதிக்கிட்டார்னா இந்த நூலினுடைய சிறப்பு என்ன? அப்படி தில்லையில் திருப்பெருந்துறையில் தொடங்கி தில்லையில் நிறைவு பெற்ற திருவாசகம். இந்த நமச்சிவாய வாழ்க நாதன் தான் வாழ்க இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, சிவபுராணம், இது எல்லாமே வந்து பாடினவர் வந்து மணிவாசக பெருமான் தான். இப்படியாக இந்த திருமுறைகள் நம்ம நால்வரை பத்தி சிறப்பா இன்றைய நாளில் காண்கிறோம். இனி தொடர்ந்து நாம சிவபுராணத்திலையும் கூட இன்னொரு அமர்வில் கூட பார்க்கலாம். இந்த அற்புதமான வேளையில, இந்த சிவராத்திரி வேளையில் பெருமானை நாம் நினைந்து நினைந்து, அற்புதமா வள்ளல் பெருமான் சொல்வார், நினைந்து நினைந்து உருகி உருகி, அப்படி இருக்கணும் ஊற்றெழும் கண்ணீர். அதனால் நனைந்து நனைந்தெல்லாம் பாடுவாரு. அற்புதமான நாள் இந்த நாள், திருநாள்.
பெருநாள் எப்படி வேணாலும் சொல்லலாம். சிறப்பு வாய்ந்த இந்த மகா சிவராத்திரியில் பெருமானை நால்வர் பெருமக்கள் காட்டிய வழியிலும் நல்லவர்கள் காட்டிய வழியிலும் வழிபட்டு பெருமானுடைய திருவருளுக்கு பாத்திரமாகுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். ஐபிசி பக்தி வழங்கும் மகா சிவராத்திரி 2026 சிறப்பு நிகழ்ச்சிகள். டைட்டில் ஸ்பான்சர் ஸ்ரீ காயத்ரி டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் 8977328181. உங்கள் கைலாய யாத்திரையை முன்பதிவு செய்யுங்கள். பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ் லெட் தி செலிப்ரேஷன் பிகன். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். சுப்ரீம் ஃபர்னிச்சர் ட்ரூலி ஸ்டைலிஷ். ஹெல்த் பார்ட்னர் கயல் அக்ரோ ஃபுட்ஸ். ஆரோக்கியமும் பாரம்பரியமும் நிறைந்த கயல் செக்கு கடலை எண்ணெய்.